பல்சர் நம்ம அட்டக்கத்தி தினேஷ் அவரோட நடிப்பில் ரேஷ்மா வெங்கடேஷ், சரவணா சுப்பையா, மதுனிகா, மன்சூர் அலிகான் இவங்களோட நடிப்பில் வந்திருக்க படம் தாங்க நம்ம கருப்பு பல்சர். இதோட படத்தோட டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா முரளி கிரிஸ் அப்படின்றது இந்த படத்தை எடுத்திருக்காரு. படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் வாட்டர் பியூரிஃபையர் பிஸ்னஸ் செய்யும் நம்ம அட்டக்கத்தி தினேஷும் மன்சூர் அலிகானும் தொழில் போட்டியாக அந்த சமயத்தில் மதுரையிலிருந்து மன்சூர் அலிகான் வசம் வரும் ஒரு கருப்பு நிற பல்சர் பைக்கு செயல்பாடு அமானுஷ்யமாக இருக்குது. அந்த பல்சரில் என்ன இருக்குது, அப்புறம் தன்னோட காதலிக்கிட்ட போய் சொல்லி தினேஷ் லவ் பண்ணுறாரு. அந்த பைக்கு மன்சூர் அலிகான்கிட்ட எப்படி வாங்கினாரு, மீண்டும் தனது வேலையை காண்பிக்கிற அந்த பைக்கு அந்த சமயத்தில் மதுரையில் இருக்கும் வில்ல அஜய் பிரின்ஸ் அட்டக்கத்தி தினேஷை கொல்ல வர்றது, அந்த பைக்கை அழிக்க நினைக்கிறது, உண்மையில் அந்த பைக்கில் இருக்கும் ஆவி யாருடையது, தினேஷ் இருக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதாங்க இந்த கருப்பு பல்சரோட கதையே. சென்னை பையனா கிராமத்து மாடுபிடி வீரராக 2 கேரக்டரில் நடிச்சிருக்காரு நம்ம அட்டக்கத்தி தினேஷ். அட்டக்கத்தி தினேஷ் வந்து காதல், நண்பனுடன் அடிக்கும் லூட்டி, மன்சூர் அலிகானோட சண்டை என முற்பாதி போகுது. அந்த பல்சர் கை மாறினதுக்கு அப்புறம் கதை ஓரளவுக்கு சூடு பிடிக்குதுங்க. தனியாளாக அந்த பைக்கை ஓட்டினா பிரச்சனையே வராது, ஆனால் ஒரு ஜோடியாக போனால் கண்டிப்பாக விபத்து ஏற்படுத்தும். அந்த பைக்கில் ஒரு காளையோட ஆவி புகுந்திருக்கு. அதற்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கு, அந்த ஃப்ளாஷ்பேக் தாங்க படத்தில் இருக்கிறதுலே ப்ளஸ்ஸு. அட்டக்கத்தி தினேஷ் நடிப்பில் அவர் ஒரு அப்பாவித்தனமான பேச்செல்லாம் இருக்குது, ஓகே தான். ஆனால் காதல் காட்சி சுத்தமாக அவருக்கு எடுபடலை, கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட்டே ஆகலை. காதலியோடு அவர் பேசும்போது நமக்கே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பிராங்க்ஸ்டார் ராகுலும் இந்த படத்தில் இருக்கார். காமெடி படத்தோட ஒட்டவே இல்லைங்க. ஓவர் ஆக்டிங்கு, ஓவர் நடிப்பு கோளாறாக இருக்கிற மாதிரி இருக்குது. மன்சூர் அலிகான் பெரும்பாலான சீனில் சாப்பிட்டுட்டே தான் இருப்பார், இல்லாட்டினா குடிச்சிட்டே தான் இருப்பார். கொஞ்சம் கூட நமக்கு ஒட்டே வரல. படத்தோட உயிரே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சி, அந்த ஜல்லிக்கட்டில் என்ன நடக்குது, அதில் அவங்க தோற்றவங்க என்ன பண்ணுறாங்க, வெற்றி பெற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ற சீன் தான் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமானது. அதை சுவாரஸ்யமாக எடுத்துருக்கலாம் நம்ம இயக்குனர், பட் ஏன் எடுக்கலன்னு தெரியல. மற்றபடி அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டு, ஜாதி பிரச்சனை அப்படின்றது அழுத்தமாக நமக்கு எதுவுமே பதிவு பண்ணல. கிளைமேக்ஸில் ஒரு வித்தியாசமான சண்டை, அந்த காளை மாதிரி நம்ம சண்டை போடுறாரு நம்ம தினேஷ், அது புதுசாக இருக்குது. அதில் இன்னமும் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் படம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே வந்திருக்கும். பட் ஒன் டைம் வாட்சபிள் மூவி தாங்க, மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். ஒரு காதல் கலந்த காமெடி ஆக்ஷன் பேய் கதை அப்படின்னு இந்த படத்தை கருப்பு பல்சரை கண்டிப்பாக சொல்லலாம். மறக்காமல் இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.